அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ட்ராவல் vlogல வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நிறைய பர்சனாலிட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அவங்கெல்லாம் ஃபார்மர்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட தான் நாங்கள் எப்பயுமே இளநீ வாங்கி குடிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ரெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகான பிளேஸ் பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து என்னென்னா நம்ம செம்ம மழை பெய்யுதுங்க. அதாவது வெளியவே என்னால் வர முடியல, அந்தளவுக்கு மழை பெய்யுது. ஸோ நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஷாப் பக்கத்தில். ஸோ இது வந்து 99 ஷாப்னு சொல்லுவாங்க. 99 ருபீஸ்லேருந்து இங்கே ட்ரெஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஷாப்பை வந்து நான் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா இப்போ வந்து அவங்க ரொம்ப அதிகமாக மழை பெய்யவும் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கண் எதிர்க்க ஒரு மரம் சாஞ்சு விழுது. பாவம் அவங்க காரெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க, கார் மேலேயே வந்து விழுந்துருச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து மரங்களுக்கு கீழே காரை பார்க் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே வந்து பண்ணிட்டோம். ஸோ மழையில் எப்படா வெளியே வரதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஸோ எப்படி வரேன்னு பார்த்தா ஒரு அண்ணன் நமக்காகவே இவ்வளோ பெரிய கொடையை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் அங்கே ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு வந்து அவர் கொடை வந்து பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஸோ வந்து நான் அங்கே ரீச் ஆகிறதுக்கு எனக்கு நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம வெயிலில் தான் கிளம்பணும். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஷாப்பு. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அங்கே முந்திரி தோப்புலேருந்து முந்திரி பழத்தை பறித்து எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். என் பசங்களுக்கு ஆக்சுவலாக இங்கே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஐஸ்கிரீமை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம எந்த கடையில் சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பசும்பாலில் செய்கிற ஒரு டேஸ்ட் அவ்வளோவா கிடைக்காது. ஆனால் இந்த ஊரில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னாக்கா இந்த ஐஸ்கிரீம் எல்லாமே அது அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். அதாவது அவங்க சொந்த செலவில் செய்கிறது. அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா காட்டன் கேண்டி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளேவரில் வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே கிடையாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன். இங்கே தான் நாங்கள் எப்பயுமே இளநீ குடிப்போம். வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? அப்படியா, இளநீ குடிக்க தான் வந்தோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ஹாய் சொல்லுங்கள். எப்படிப்பா இப்படி சொல்லுங்கள். தேங்க்யூ. தாத்தாவை பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வியாபாரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கார் போல தாத்தா. குடிக்க தான் வந்தோம். ஆனால் அவங்கக்கிட்ட இளநீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க தம்பி கடைக்கு தான் அடுத்து போகிறோம். ஸோ மீன் வாய் வந்து இந்த இடத்த பாருங்கள். வாங்க நம்ம தாத்தா கிட்ட பேசலாம். தாத்தா எப்படி இருக்கீங்க? மழையோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க தாத்தா. எது? சரி, நான் இது தாங்க, செவ்வாழை கொடுங்க. இளநீ அப்போ அங்கே போய் குடிச்சுக்குவா? சரி சரி சரி. நிறைய வாழைப்பழங்கள் எல்லாம் இருந்தது. ஸோ ஓகே நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு செவ்வாழையில் வாங்கினோம். ஸோ ட்ரஸ்ட் மீ, நான் வந்து இது அவ்வளோ பழமும் 40 ருபீஸ் தான். இங்கே இதை மாதிரி சீப்பாக நிச்சயமாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நான் மொத்தமாக என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கினேன், எவ்வளோ ரேட்டுன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அவங்க வந்து சாம்பிளுக்கு ஒன்று கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருப்பா, இது ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நாட்டு பழம். இந்த ஊரில் இப்படி தான் ரொம்ப ரொம்ப நல்லா கிடைக்கும் அண்ட் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்தால் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வாங்குங்க நீங்கள். நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கியாச்சு. அண்ட் பக்கத்துலேயே இங்கே ஒரு முந்திரி தோப்பு இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேலோட்டமாக தான் காட்டுறேன். நான் கண்டிப்பாக ஜெனிஸ் முந்திரி தோப்புக்கு போய் உள்ளேயே நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இந்த எண்டில் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகான ஒரு வியூஸ் எல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஊரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஜெனிஸ்க்கு தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிறோம். ஸோ டாட்டா பாய் பாய் சொல்லி கிளம்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்க ஃப்ரூட்ஸ் வந்து பாருங்கள். ஸோ செவ்வாழை வந்து 40 அண்ட் வந்து இந்த இதுவும் 40 ருபீஸ் தான். மொத்தமாகவே எனக்கு வந்து 140 ருபீஸ் தான் கிடச்சிது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தாத்தாவுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு இடத்த விட்டு கிளம்ப மனசே இல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். ஸோ ரொம்பவே வந்து ஹார்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ். எவ்வளோ இளநீ கடை இருக்கும், ஆனால் இந்த தாத்தா
அண்ட் பாட்டிக்கிட்ட கிடைக்கிற ஒரு அன்பு, ஒரு ஹாப்பினஸ் வந்து எங்கேயுமே எனக்கு கிடைக்காது. ஸோ ரொம்ப எப்பயுமே நான் இங்கே வருவேங்க. ஸோ இட்ஸ் பீன் 9 இயர்ஸ் நான் வந்து கண்டினியூஸாக இங்கே தான் வந்து நான் குடிச்சிட்ருக்கிறேன். நான் இளநீ வந்து இங்கே தான் குடிப்பேன். ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா, அவங்களோட தம்பி கடையில் தான் இளநீ இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வாங்க டாட்டா பை பை சொல்லி கிளம்பி வந்தாச்சு நம்ம. ஸோ இது வந்து அவங்க தம்பியோட கடை. ஸோ இங்கே வந்து இளநீ இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம இளநீ குடிக்க வந்திருக்கோம். ஸோ இளநீ வந்து பார்த்திங்கன்னா செவ்விளநீ தான் இருந்துச்சு. ஸோ வாங்கியாச்சு. இளநீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே. ஃப்ரெஷ்ஷாக வந்து மரத்துலேருந்து பறித்து நமக்கு அப்படியே கொடுப்பாங்க. தண்ணியும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அண்ட் வந்து இதில் பருப்போட அதிகமாக தண்ணி நிறையவே இருக்கும். ஸோ இந்த வெயிலுக்கு வந்து அதுவும் இப்போ மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, நல்லா வந்து இளநீ குடிக்கிறோம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இளநியை குடிச்சிட்டு நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியும் இருக்கும். அண்ட் வந்து இதில் இருக்க பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அதில் இருக்கிற தேங்காய். ஸோ அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டோம். மிச்சது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இளநீ வாங்கினோம். ஸோ இதை வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு வரல. அதனால் நான் வந்து ஒரு கவர் அவங்கக்கிட்டேயே வாங்கி ஸோ அந்த கவரில் வந்து நான் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம போகிற வழியில் பசிச்சுது அப்படின்னாக்கா நம்ம வந்து இதை சாப்பிட்லாம் இல்லையா. இந்த இளநீ தண்ணியை நீங்கள் குடிக்கிறப்பவே உங்களுக்கு வயிறு அப்படியே பயங்கர ஃபில் ஆயிரும். ஸோ தட் நம்மளால் அந்த பருப்பை சாப்பிட முடியாது. ஹஸ்பண்ட் மணி பே பண்ணிட்டாரு, டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். வீடியோவில் வந்து பாய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.